நாம் இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்களை எழுதியிருப்பது நமக்கு தெரியும். அதில் குறிப்பாக இந்த சபைகளுக்கு எழுதும் பொழுது அந்த சபைகளுக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவர் ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த நிருபத்தை அவர் என்ன பண்ணுவார்னா எழுதுவார். அப்படி எழுதும் பொழுது இங்கே இந்த 1 கொரிந்தியர் வரும் பொழுது அவர் பல காரியங்களை, சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், அந்நிய பாஷைகள், உயிர்த்தெழுதல், திருமணம் செய்யலாமா வேண்டாமா, திருவிருந்து எடுக்கிறத பற்றிய கேள்விகள், இப்படி பல காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா பதில் சொல்லி எழுதிக்கிட்டே வர்றாரு. அப்படி எழுதும் பொழுது இங்கே குறிப்பாக இது 9ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய ஊழியத்தை மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை பற்றி சில காரியங்களை அவங்க விளக்கப்படுத்துகிறார். அவர் செய்கிற ஊழியத்தை மற்றவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து அவங்களுக்கு சில பதில்களை சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு இங்கே இருக்கிற அவருடைய விசுவாச மக்களுக்கு சொல்கிறாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் அப்படி அழகாக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க, ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் பந்தய பொருளை ஒருத்தர் தான் பெறுவாங்க. கடைசியாக ஓடி முடிக்கும் போது யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் என்ன கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் எப்படி ஓடணும்னு விரும்புகிறேன்னா அந்த பந்தய பொருளை பெறக்கூடிய அந்த ஒரு ஆள் எவ்வளோ பேர் ஓடினாலும் சரி, 10 பேர் ஓடினாலும் சரி, 100 பேர் ஓடினாலும் சரி, ப்ரைஸ் யாருக்கு தான், ஒருத்தருக்கு தான். அப்போ நான் எந்த மாதிரி ஓடணும்னு விரும்புகிறேன்னா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் என்ன பண்ண விரும்புகிறேன்னா என் ஓட்டத்தை ஓட விரும்புகிறேன். நான் ரொம்ப தெளிவாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னு ஓட விரும்புகிறேன்றார். அதே அர்த்தத்தில் தான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பம் அப்படின்றது என்ன, நம்ம ஊரில் இந்த கொம்பு சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கொம்பு சண்டை ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. பாக்ஸிங்னு சொல்லியே இங்கிலீஷ் பைபிள்ஸில் அதெல்லாம் போட்டிருக்குது பாருங்கள். இந்த கொம்பு சண்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொம்பு சண்டை நடக்கும்போது எதிர்க்கு ஆள் இருப்பாங்க, அவர் கொம்பை சுற்றி என்ன பண்ணுவார்னா ஃபைட் பண்ணுவார், எதிர்க்கு இருக்கிற ஆளோட கொம்பு அடிப்பார். அது இல்லாத காலத்தில் பயிற்சியின் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பயிற்சியின் காலத்தில் சும்மாவே சுற்றுவாங்க, கொம்பை சும்மா சுற்றி எதிர்க்கு ஆள் இருக்கிற மாதிரியே சண்டை போகிறது, பாஞ்சு அடிக்கிறதுலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவர் அது மாதிரி நான் பண்ண மாட்டேன்றார். இப்போ பாக்ஸிங் பண்ணுறாங்கன்னா பாக்ஸிங்கில் அடிக்கும் போது எதிர்க்கு ஆள் இருந்து அடித்தாதான் எதிர்க்கு ஆள் விழுவான். சும்மா பயிற்சி காலத்தில் இந்த ஷேடோ பாக்ஸிங்னு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதை அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கவனிங்க, இன்றைக்கு இந்த வார்த்தையில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று என்னென்னா, நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு இல்லைன்னா ஒரு குத்து சண்டைக்கு, ஒரு சிலம்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிற மாதிரி நான் ஓடினா கரெக்டாக பந்தய பொருளை பெறுவேன், ஓடி பந்தய பொருளை பெறுவேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓடுறோமா அப்படின்றது தான் கேள்வி. இன்றைக்கு என் செய்தியோட தலைப்பே என்னென்னா, நிச்சயத்தோடு ஓடுங்கள். நிச்சயத்தோடு ஓடுங்க. இல்லைன்னா பாருங்க, ஒரு எய்மே இல்லாமல், ஒரு கோல் செட்டிங் இல்லாமல் நீங்கள் பாட்டு எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓடாதீங்க. ஒரு நிச்சயத்தோட, ஒரு உறுதியான நிச்சயம், இல்லை நான் ஓடுவேன், ஓடினா பரிசை ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிச்சயத்தோடு என்ன பண்ணுங்க,
ஓடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஓடணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், அப்படி ஓடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓடினா ஓடி பந்தய பொருளை என்ன பண்ணணும்? பெற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஓடி பந்தய பொருளை பெறணும். அப்போ நிச்சயத்தோடு ஓடுங்க. இப்போ பாருங்க, இங்கே பந்தய பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் ரெண்டு காரியத்தை பந்தய பொருளாக சொல்கிறார். ஏன்னா நம்மளை அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. நான் அவர் ஓடுறதோட மாத்திரம் இல்லை, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படின்னு மட்டும் சொல்லலை. அவர் ரொம்ப நம்மளையும் என்ன பண்ணுறாருன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு நம்மளையும் அவர் என்கரேஜ் பண்ணுறார். 2-3 வசனங்களை வாசிக்கலாம் நம்ம. நீங்கள் தயவுசெய்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 3:14 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்தில் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. எல்லாரும் சொல்லுங்க, பந்தய பொருள் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன். என்ன ஏதாவது கஷ்டமா இருக்குதா சொல்றதுக்கு? பந்தய பொருள். பந்தய பொருள். பந்தய பொருளை நல்லா கவனிங்க. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க என்ன பண்ணுங்க? ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்க. அவரு அதுதான் சொல்றாரு. நான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு தான் ஓடுறேன்றார். அப்படி சொல்லிட்டு இங்க 24 மதிப்பு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? இங்க பாருங்களேன். இங்க அவர் சொல்றத கொஞ்சம் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்றேன். என்ன கரெக்ஷன் அப்படின்னா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் உலகத்தில் ஓடுறாங்கல்ல, ஓட்டப்பந்தயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஓடுறவங்களில் ஒரு ஆளுக்கு தான் பந்தய பொருள் கிடைக்கும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆனால் இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியா ஓடி ஃபினிஷ் பண்ணிட்டாலே, நல்லா கவனிக்கணும், அங்கே ஓடி வெற்றி பெறணும். யார் முதல்ல வராங்கன்றதான் பாயிண்ட். யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு பந்தய பொருள் கிடைச்சிடும். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடுற எல்லாரும், நல்லா கவனிச்சுக்கணும், ஓடுற எல்லாரும் ஓடி கரெக்டாக ஓடி அவர் வகுத்திருக்கிற அந்த திட்டத்தின்படி ஓடி கரெக்டாக முடிக்கணும். ஓடி முடிக்கிற எல்லாருக்குமே பந்தய பொருள். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? ஓடி கரெக்டாக ஓடி முடிக்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். பாருங்க, அவரோட மரண காலத்தில் சாகிற தருவாயில் அதை சொல்றாரு. என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். அப்படி எப்படி முடித்தேன்? விசுவாசத்தை காத்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஒரு நல்ல போராட்டமாக போராடி முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு பாருங்களேன், எனக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திட்டு இருக்கலாம்ல. ஆனால் கடைசியாக இப்போ நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். எனக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு மட்டும் கிடையாது பந்தய பொருள், எனக்கு மாத்திரம் இல்லை நீதியின் கிரீடம், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியே ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை தருவார். அப்போ நல்லா கவனிக்கணும், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்தாலே தேவன் என்ன பண்ணுவார்னா அதை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த பந்தய பொருளை பெறணுன்றதுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிக்கணும். நாம் பல நேரங்களில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறது அல்லது சர்ச்சைக்கு போகிறது அல்லது ஆண்டவரை தேடுறது எதுக்காங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் ரொம்ப கிறிஸ்தவர்கள் எதுக்காக ஆண்டவரை தேடி வர்றாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, ஆண்டவருடைய சர்ச்சைக்கு போனால் கஷ்டம்லாம் நீங்கிடும்னு சொன்னாங்க, அதனால தான் சர்ச்சைக்கு வரோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த மாதிரி ஆட்களை? சர்ச்சைக்கு வந்தால் கஷ்டம்லாம் தீரும், சர்ச்சைக்கு வந்தால் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும், சர்ச்சைக்கு வந்தால் வியாதியெல்லாம் சுகமாகும், சர்ச்சைக்கு வந்தால் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சர்ச்சைக்கு வந்தால் வேலை கிடைக்கும், சர்ச்சைக்கு வந்தால் கல்யாணம் ஆகும்யா,
சர்ச்சுக்கு வந்தால் என்ன ஆகும்? கல்யாணம் ஆகும். சர்ச்சுக்கு வந்தால் குழந்தை பிறக்கும். கவனிங்க, அப்போ இதுக்காகலாம் சர்ச்சுக்கு வரக்கூடாதா? இதுக்காகலாம் வரலாம், ஆனால் இதுக்காக மட்டுமே வரக்கூடாது. சில ஆட்கள் வெறும் இதுக்காக மட்டும்தான் வர்றது. எப்போவுமே இந்த பூமிக்கான தேவைகள், பூமிக்கான நன்மைகளுக்காக மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கவனிங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகள், ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்கன்னா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவருடைய ஓட்டமெல்லாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதாக இருக்கும். கவனிங்க, அப்போ பந்தய பொருள் அவர் சொல்றாரு. என்ன பந்தய பொருள் அப்படின்னா, ரெண்டு விதமான பந்தய பொருளை அப்படி அவர் சொல்றாரு. ரெண்டு விதமான பந்தய பொருள். ஒன்று, மரணத்துக்கு பின்னாடி, அதாவது நித்தியத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருளை பற்றி பேசுகிறார். இன்னொன்று, இந்த பூமியிலேயே நாம் அடையக்கூடிய ஒரு பந்தய பொருளை பற்றி அவர் பேசுகிறார். ரொம்ப கவனிக்கணும். நீங்க சில நேரங்களில் இது ரெண்டுத்துக்குமே நாம என்ன பண்றதில்லைன்னா விரும்புறதில்லை. இது அவர் நமக்கு தந்தான்னா தரலன்னா என்னன்ற மாதிரி சில நேரத்தில் நாம வாழ்றோம். இல்ல, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இதுக்காகத்தான் வாழணும். அப்ப அங்க என்ன சொல்றாரு? எது அவருடைய பந்தய பொருள் சொல்றாரு பாருங்க. 25வது வசனத்துல சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு, இங்கே அவர் அழிவில்லாத கிரீடம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழிவில்லாத கிரீடம். சொல்லுங்க, அழிவில்லாத கிரீடம். இங்கே அழிவில்லாத கிரீடம் என்று எதை வேதம் சொல்லுகிறது என்றால், தேவன் நமக்கு கொடுக்க போகிற நித்திய ஜீவன், என்றென்றுமாய் தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய, பரலோக பாக்கியத்தை பற்றி தான் அவர் இங்க சொல்றாரு. அழிவில்லாத கிரீடம் என்று ஆண்டவர் இங்க பவுலின் மூலமாக எழுதுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். கவனிங்க, அப்ப நாம பெறக்கூடிய பந்தய பொருள் என்பது என்ன? ஒரு அழிவில்லாத நித்தியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்கள் சொல்லுங்க, நான் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவன். சொல்லுங்க, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவன். அல்லேலூயா. பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல, அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும், சாவுக்கேதுவான இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனத்துக்குரியதாய் அது எழுந்திருக்கும். அழிவுக்குரியதாய் அது விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் அது எழுந்திருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழியாத கிரீடத்தை பெறுவோம். இது ஒரு பரிசு, இது ஒரு பரிசு பொருள், பந்தய பொருள். இது எங்க எப்ப கிடைக்கும்? நம்ம ஜீவிய காலத்துக்கு பிறகு கிடைக்கும், நாம மரிச்சதுக்கு பிறகு கிடைக்கும். சரி, இது ஒரு பந்தய பொருள். அப்புறம் வேற எதை சொல்றாரு? நீங்க அங்க வாசிச்சீங்கன்னா அங்க பாருங்களேன், அவர் ரெண்டாவதா ஒரு கிரீடம்னு எதை சொல்றாருன்னா, 24வது வசனத்தை நீங்க வாசிங்க, இல்லனா 19வது 24 19. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கவனிங்க 19வது வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. கவனிங்க, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. இங்க 22வது வசனம், 24 என்று சொல்லிட்டேன், தப்பு. 22வது வசனம், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு. இங்க அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. அப்ப பவுல் இங்க இந்த பூமியில நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய பந்தய பொருள் என்று எதை சொல்லுகிறார் என்றால், கவனிங்க, தேவன் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நாம் செய்கிறதான சுவிசேஷ பிரசங்கங்களின் மூலமாக இங்கே ஒரு கூட்ட ஆத்துமக்களை நாம ஆதாயம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத அவர் பந்தய பொருள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். சிலரையாவது ரட்சிக்க வேண்டும் என்பது பவுலினுடைய வாஞ்சியா இருக்கிறது. கவனிங்க, அப்ப இந்த பூமியில நான் எனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. பூமியில நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
அல்லேலூயா. இது பூமியில பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன், நித்திய ஜீவன் மறுமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன். அப்ப நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். நீங்க எல்லாம் ஊழியம் செய்றீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஊழியம் செய்றீங்களான்னு தெரியல, ஆனா ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களை ஊழியம் செய்வதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆமென். உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சித்தது எதுக்காகனா அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்வதற்காக. ஆமென். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமா? எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? எதுக்காக ராஜரிக ஆசாரிய கூட்டமா மாத்தினாரு கர்த்தர் நம்மள? அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளி கிட்ட வரவழைச்ச அவருடைய புண்ணியங்களை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, நாம எந்த ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தினுடைய மிக முக்கியமான பலனாக, ரிசல்ட்டாக 3 காரியங்கள் நடக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்க எந்த ஊழியம் செய்யுங்க, சபையில் நீங்கள் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்க, யூத்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்க, நீங்கள் ஒரு உமன்ஸ் ஃபெலோஷிப் நடத்துங்க, நீங்கள் ஒரு கேர்ஸ் லீடராக இருந்து நடத்துங்க, ஒரு கிராம ஊழியத்தை நடத்துங்க, ஒரு தெரு பிரசங்கம் பண்ணுங்க, ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு டீச்சராக இருங்க, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருங்க. சபைக்குள்ளே இருந்து நீங்கள் எந்த விதமான ஊழியமும் செய்யுங்க. ஆனால் அதனுடைய பலனாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபேசிய நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்துல அவர் இப்படி சொல்றாரு, சபை ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தினுடைய விளைவாக, அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் அல்லது அந்த ஊழியத்தின் பலனாக என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்பர் ஒன் என்ன நடக்கணும்? 1, கவனிங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். இது முதலாவது வேலை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆண்டவரை அறியாத அந்நிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் என்ன பண்ணப்படணும்னா, ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக சேர்க்கப்பட வேண்டும். இது பலன். 2வது, சபைக்குள்ள வந்த ஜனங்க, நல்லா கவனிக்கணும், சபைக்குள்ள வந்த ஜனங்க நாளுக்கு நாள் அவங்க என்ன பண்ணணும்னா பக்தி விருத்தி அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு விசுவாசி வரும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படும் போது என்ன சொல்றது? வேதம் சொல்லுகிறபடி அவங்க ஒரு குழந்தைய போல இருக்கிறாங்க, பாலுங்கிற ஒரு குழந்தைய போல இருக்கிறாங்க. பலவிதமான பலவீனமான மனப்பான்மையோடு கூட வருவாங்க. உலகத்தினுடைய பல சடங்காச்சாரங்கள், பலவிதமான போதனைகள்ல அவங்க சிக்குண்டு அவங்களுடைய மனதெல்லாம் பாருங்க, சில நேரங்களில் பக்குவப்படாத, முதிர்ச்சி அடையாத மனதாக அவங்க வருவாங்க. இங்க வந்த பிறகு அவர்களை தேறினவர்களாக, அவர்களை பக்தி விருத்தி அடைய செய்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. இது 2வது நடக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை. 3வது, பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுதல். அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு, அதாவது வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய ஸ்தானம் என்ன, தங்களுடைய அழைப்பு என்ன, தங்களுக்கான ஊழிய பொறுப்புகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க அங்கே இங்கேயுமாக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் சீர்பொருந்த பண்ணுதல், அவர்களை அவர்களுடைய அழைப்பில் நிலைத்திருக்க செய்து அவர்களுக்கான ஊழியத்தில் அவர்களுடைய கிருபை வரங்கள்ல அவர்களை பயன்பட வைப்பது. அப்ப நல்லா கவனிங்க, இதுதான் ரிசல்ட்டா இருக்கணும். அப்ப சபையில எந்த ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தினுடைய நோக்கம், அந்த ஊழியத்தினுடைய பலன் என்னவா இருக்கணும்னா இந்த 3ஆதான் இருக்கணும். சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, ஜனங்களை பக்தி விருத்தி அடைய செய்வது, அப்ப பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுவது. இதற்காகத்தான் தேவன் எல்லா விதமான ஊழியங்களை, இங்க குறிப்பா 5 வகை ஊழியங்களை சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் என்கிறதான 5 வகை ஊழியத்தை தேவன் அதற்காகத்தான் ஏற்படுத்தினார் என்று சொல்றார். ஆனா கவனிங்க, எல்லா ஊழியங்களுடைய பலனும் என்னதான்னா இதை செய்வதுதான். இதை செய்து அப்ப சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாதாயம் செய்வது, பக்தி விருத்தி அடைய செய்வது, பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுவது, தேவனுடைய ராஜ்யம். இதை செய்ய செய்ய தேவனுடைய ராஜ்யமானது விஸ்தாரமாகும், தேவனுடைய சித்தமானது இந்த பூமியிலே செய்யப்படும். இதை நாம செஞ்சாலே அது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இதை செய்யறது தான் ஊழியத்தினுடைய பலன். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க ஊழியம்னு ஒண்ணு செய்றீங்கன்னா அதுல இது நடக்குதா அப்படின்னு பாருங்க.
நீங்க செய்கிற ஊழியங்கள்ல இந்த மூணுல எது நடந்தாலும் அதுல ஆண்டவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால தான் பவுல் அங்கே தன் ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்றார். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு. அப்ப அவர் எதுல போக்கஸ் பண்றாருன்னா, சுவிசேஷம் அறிவித்து சிலரை ரட்சிக்கிறதுல அவர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஊழியத்தை அவர் ரொம்ப கவனத்தோட, கரிசனையோட, அக்கறையோட அவர் செய்கிறார். கவனிங்க, அப்ப அது ஒரு பக்கம் அவருடைய கவனத்துக்குரியது. அதே நேரத்தில் மற்ற ரெண்டும் வேண்டாம் என்று சொல்லல. நம்ம மக்கள் பக்தி விருத்தி அடைவதையும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணுவதையும் மிக முக்கியமான ஊழியமாகவே வேதம் என்ன பண்ணுதுன்னா சொல்லுகிறது. நான் சொல்றேன், இப்ப நீங்க செய்யற ஊழியங்கள்ல நீங்க ஊழியம் செய்வீரானால் கட்டாயம் செய்யணும். இப்ப நீங்க செய்கிற ஊழியங்கள்ல இது நடக்குதா? சுவிசேஷம் அறிவித்து மக்கள் ஆண்டவர் அண்டையில் வருகிறார்களா? இது முதல்ல. சரி, இல்லையா, நாங்க சுவிசேஷ ஊழியத்தில் ஃபோக்கஸ் பண்ணல. சரி, சபைக்குள்ள இருந்து நீங்கள் மற்றவர்களை பக்தி விருத்தி அடை பண்ணுகிறீர்களா? உங்கள் மூலமாய் மக்கள் தேவனை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், இன்னும் ஆவியில் அனல் உள்ளவர்களாய், தங்களுடைய வரங்களை பயன்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கான ஒரு சேனையாக அவர்கள் எழும்புகிறார்களா? அது நடக்குதா? இல்லைனா பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிறார்களா? எங்கெல்லாம் சில நேரத்தில் ஒழுங்கற்று இருக்கிறார்களோ, தங்களுடைய அழைப்பு தெரியாம, தங்களுடைய ஸ்தானம் எதுன்னு தெரியாம அவர்கள் அலைமோதும் பொழுது அவர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் சீர் பொருந்த பண்ணி அவர்களை ஒழுங்காக நிலைநிறுத்தி பலனுள்ளவர்களாக மாற்றுவது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஊழியம் உங்க மூலமா நடக்குதா? இதுல எது நடந்தாலும் கவனிங்க, இப்ப பவுல் சொல்ற மாதிரி நீங்க உங்களுடைய பந்தய பொருளை பெறுகிறீர்கள். ஒன்று கவனிங்க, நித்திய ஜீவனுக்கான பலன் அது முடிவில் கிடைக்கும். இங்கே உள்ள பலன் இப்போவே என்ன பண்ணோம்னா உங்கள் கண் கூடாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். உங்கள் கண் கூடாக பார்க்க முடியும். அப்போ கவனிங்க, உங்கள் ஊழியத்திற்குள்ள நீங்கள் பலனை பார்த்துக்கிட்டே வருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஓடினா என் ஓட்டத்தில் நிச்சயமா அதில் ஒரு பலன் உண்டாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், கவனிங்க, இந்த ரெண்டு விதமான பலனையும் நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, பரலோக பலன் முடிவில் கிடைக்கும், இப்போ பூலோக பலன் இப்போ கிடைக்கும். இந்த பலன் கூட யாரால தான் கிடைக்கும்னா தேவனால தான் கிடைக்கும். பிரைஸ் காட், ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த பலன் யாரால கிடைக்கும்னா தேவனால கிடைக்கும். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. இதே 1 கொரிந்தியர்ல அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா அதை விளக்குறாரு. நான் யாரு, அப்போல்லோ யாரு? நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினா, கர்த்தர் தான் விளைய செஞ்சாரு. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் ஸ்தானத்தில் உங்களுக்கான ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஊழியத்திற்கான பலனை தேவன் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கவனிக்கணும், இப்போ நீங்கள் நிச்சயமுள்ளவர்களாய் ஓடுங்கள், பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆனால் ஒன்று உங்களை நான் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை கவனம் செலுத்த விரும்புகிறேன். என்னன்னா, நீங்கள் ஊழிய பாதையில் ஓடும் பொழுது பவுல் சொல்றாரு, கொலோசையர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அதில் தான் நான் கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். என்ன சொல்ல? மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், கவனிங்க, எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நல்லா கவனிங்க, ஓட்டம் உன்னுடையது, நீ ஓடுற, உனக்கான பந்தய பொருளை தேவன் வச்சிருக்கிறாரு. அப்படி நீ ஓடும்போது உன் ஓட்டத்தினுடைய பலனை நீ இழந்து போகிறதுக்கு ஒருவன் உன்னை என்ன பண்ணக்கூடும்னா வஞ்சிக்க கூடும்ன்றார். உன் பந்தய பொருளை நீ இழக்கிறதுக்கு ஒருவன் உன்னை வஞ்சிக்க கூடும். அப்ப என் பந்தய பொருளை நான் இழக்கிறதுக்கு ஒருத்தன் என்னை திசை திருப்ப முடியுமானால் நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க முடியும்? ஏங்க, நான் அதை தான் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் இந்த பூமியில் ஒரு ஓட்டத்தை ஓடுறவன் எவ்வளோ அதுக்கு பிரயாசப்படுவான்.
நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பயிற்சி காலம் வரும்போது 3 மாதம் 6 மாதம் அவன் என்ன உணவு கட்டுப்பாடு, என்ன உடற்பயிற்சி, எவ்வளோ தூக்கம், எவ்வளோ அது இதுன்னு என்னென்னவோ சாப்பிட்டதுக்கு தயார்படுத்திட்டு வந்தா அந்த பந்தய பொருளை ஒருத்தன் இழக்க வைக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். அவ்வளோ டெடிகேஷனோட அவ்வளவு அர்ப்பணிப்போட பிரயாசப்படுகிற அவனோட பந்தய பொருளை ஒருத்தன் தட்டிக்கிட்டு போயிடுறான்னா அது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம். அப்போ கவனிங்க, உங்கள் பந்தய பொருளை ஒருத்தன் இழக்க வைக்க முடியுமானா இழக்க வைக்க முடியும்ன்றாரீங்க. எது உங்க பந்தய பொருளை இழக்க வைக்க முடியும்ன்றத இங்க பவுல் சொல்ற காரியங்கள்ல இருந்து 1-2 நேரம் அனுமதிக்கிறபடி நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஓடிட்டே இருக்கிறீங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமா, அந்த நிச்சயத்தோட ஓடுங்க. நான் ஓடுறேன், என் ஓட்டத்துக்கான பலன் கத்த தருவார். அந்த நிச்சயத்தோட ஓடுங்க. அப்ப பந்தய பொருளை இழக்க செய்யக்கூடிய காரியம் என்ன? வாசிங்க, வசனம் 5-6 நாம வாசிக்கலாம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து ஆவியின்படியே நான் எதை படிக்கிறீங்க? 1 கொரிந்தியருக்கு வாங்கம்மா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5-6. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தான அதிகாரம் இல்லையே? நல்லா கவனிங்க, இந்த பவுலோட ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் அவரை என்ன பண்றாங்கன்னா பல நேரங்கள்ல இந்த பேதுருவோடையும் மற்ற அப்போஸ்தலர்களோடையும் ஒப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பவுல் மற்றவங்க அளவுக்கு இல்லை. பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்றாரு. அவர் ஒன்றும் அப்போஸ்தலர்லாம் கிடையாது. அப்போஸ்தலர்லாம் யார் தெரியுமா? பேதுரு அப்போஸ்தலர்.